அதிமுகவை கைப்பற்றும் பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவில் இரு அணிகளாக பிரிந்த நிலையிலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் அதிமுகவின் பொதுச்செயலாளர் என நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக உறுதியளிக்கப்பட்டது. ஆனால் பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய கொளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கூறுகையில், அன்று எம்ஜிஆர் அவர்கள் கலைஞர் அவர்களால் புறக்கணிக்கப்பட்டார். அன்று எம்ஜிஆர் அவர்களுக்கு எந்த ஒரு ஆதரவும் கிடையாது, எம்எல்ஏக்கள் ஆதரவும் இல்லை, எம்பி ஆதரவும் இல்லை. ஆனால் மக்களின் ஆதரவுகள் அவருக்கு இருந்தது. அதேபோல்தான் தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்களின் நிலைமை இருக்கிறது. என்றாவது ஒரு நாள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை விரட்டியடிப்போம் என்றும், அது வெகு விரைவில் இல்லை, நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே நடைபெறும் என்றும் கூறியுள்ளார். மேலும் கொளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கூறுகையில், தலைவர் எப்படி ஆட்சி கட்டிலில் அமர வைத்தாரோ அதே மாதிரி வருகின்ற நாடாளுமன்றமாக இருக்கட்டும், சட்டமன்றமாக இருக்கட்டும், ஒட்டர்ஸ் இல்லாமல் எந்த பேச்சுவார்த்தையும் நடக்காது. தலைவர் சட்டத்தையே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாற்றியுள்ளார் என்றும், அவர் அப்பா வீட்டு சொத்தா அதிமுக என்றும் கேள்விகளை கேட்டுள்ளார் கொளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். எப்பேற்பட்ட உச்சகட்ட பதவிக்கு வந்தாலும் அது அடிப்படை தொண்டர்களால் தான் முடியும். அந்த தொண்டர்கள் எல்லாம் தற்பொழுது ஐயா பன்னீர்செல்வம் அவர்கள் பக்கம் இருக்கிறார்கள் என்றும், உன்கிட்ட இருக்கின்ற 2400 பேர் பொதுக்குழுவினரை வைத்துக்கொண்டு இங்கே என்ன சீன் போடுகிறாய் எடப்பாடி, பணத்தை வைத்துக்கொண்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாய். என்றாவது ஒரு நாள் சிறையில் அடைக்கப்படும் பொழுது அனைத்திற்கும் மன்னிப்பு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ற நீ பன்னீர்செல்வம் அவர்களின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாலும் உன்னை மன்னிக்க மாட்டோம் என்று கொளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பேசியது தற்பொழுது வைரலாக பரவி வருகிறது. ஒட்டுமொத்தமாக 87 மாவட்ட செயலாளர்கள் எங்கள் பக்கம் இருக்கிறார்கள் என்றும், ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்கள் ஆதரவாளர்கள் 87,000 பேர் எங்கள் பக்கம் இருக்கிறார்கள் என்றும் கொளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கூறுகையில், ஒட்டுமொத்த அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களும் தற்பொழுது அதிர்ச்சியடைந்திருக்கிறார்கள். நாடாளுமன்றத்தில் தென் மாவட்டங்களில் 5 இடங்களுக்கு மேலாக நாங்கள் யாருக்கு ஆதரவுகளை தெரிவிக்கிறோமோ அவர்கள் மட்டும்தான் வெற்றியடைவார்கள் என்றும், நீங்கள் நிர்வாகிகளை கைக்குள் வைத்துக்கொண்டு தேர்தலில் வெற்றியடைந்து விடலாம் என்று கனவு மட்டும் காணாதீர்கள் என்றும் கூறியுள்ளார் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள்.